ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஐஸ்கிரீம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ஐஸ்கிரீமா அப்படின்ட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவோம். அந்தளவுக்கு ஐஸ்கிரீம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே போல் ஐஸ்கிரீமில் நிறைய ஃப்ளேவர் இருக்குது. சாக்லேட் ஐஸ்கிரீம், வெண்ணிலா ஐஸ்கிரீம், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவரில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனலில் சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாங்கிறத வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்னதான் ஐஸ்கிரீம் செய்ய போகிறீங்க அப்படின்னா மாம்பழ ஐஸ்கிரீம் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருக்கேன். இந்த மாம்பழ ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாமா? மேங்கோ ஐஸ்கிரீம் செய்ய நான் நல்ல பழுத்த மாம்பழமாக 3 மாம்பழம் எடுத்துக்கிட்டேன். இந்த மாம்பழம் நல்ல இனிப்பாகவே இருக்கும். அந்த மாதிரி மாம்பழம் எடுக்க போகும்போது ஐஸ்கிரீம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து 1/2 லிட்டர் நான் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கிட்டேன். பால் நல்ல சுண்டை காய்ச்சிக்கோங்க. சுண்டை காய்ச்ச போகும்போது ஐஸ்கிரீம் நல்ல ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ 1/2 லிட்டர் பாலுக்கு தகுந்த மாதிரி நம்ம சீனி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மாம்பழத்துலேயும் இனிப்பு இருக்கும், நம்ம சேர்க்க போகிற விப்பிங் க்ரீம்லேயும் இனிப்பு இருக்கும். ஸோ பாலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சீனி ஆட் பண்ணாலே போதும். இப்போ ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காகவும் கலர் கொடுக்கறதுக்காகவும் நான் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிட்டேன். குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. குங்குமப்பூ சேர்த்ததுக்கப்புறம் பாலை நல்லா வத்த காய்ச்சிக்கோங்க. 1/2 லிட்டர் பால் நம்ம 1/4 லிட்டராக வர வரைக்குமே இதை நல்லா சுண்டை காய்ச்சி இதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாலை நல்லா ஆற விட்டுருங்க. ஐஸ்கிரீம் செஞ்சிட்ருக்கலையே ஐஸ்கிரீம் செஞ்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்க யாருமே இருக்கவே முடியாது. ஐஸ்கிரீம் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அது அந்த மாம்பழ ஐஸ்கிரீம் சொல்லவே வேண்டியதில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சீசனில் இருக்கையிலே இந்த மாம்பழத்தை வச்சு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுருங்க. அதுவும் இந்த மாம்பழ ஐஸ்கிரீமை மிஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 3 மாம்பழத்தையுமே நான் கட் பண்ணி நம்ம பால் ஆற வச்சு வச்சுருந்தோம்ல, அது கூட நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் 3 மாம்பழம்னு இல்லை, 4-5 கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நான் விப்பிங் க்ரீம் நான் எடுத்திருக்கேன். விப்பிங் க்ரீம் இதில் நான் பாதி தான் ஆட் பண்ண போகிறேன். இது 1 கிலோ பாக்கெட்டு. நமக்கு பாதி ஆட் பண்ணாலே நமக்கு கரெக்டாகவே இருக்கும். அதிலே நமக்கு எவ்வளோ ஐஸ்கிரீம் வருதுன்னு நீங்கள் பாருங்கள். ரொம்ப திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதிலே நமக்கு இனிப்புலாம் இருக்கும். தனியாக இதில் நம்ம சுகர்லாம் ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆல்ரெடி நம்ம மாம்பழம் எடுத்துருக்கிறதுமே ரொம்ப இனிப்பாக தான் இருக்கும். பால்லேயே நம்ம ஒயிட் சுகரை நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ தனியாக நம்ம இதில் இனிப்பு ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நல்லாவே பீட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண போகும்போது எந்த அளவு இருந்துச்சு, இப்போ பீட் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம மாம்பழம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மாம்பழம் போட்டு மிக்ஸ் பண்ணையிலே நமக்கு அந்த பவுல் பத்தாமல் போயிடுச்சு. நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நம்ம பீட் பண்ணிடலாம். பீட் பண்ண போகும்போது எல்லாமே நமக்கு ஒன்றாவே மிக்ஸ் ஆகி வந்துடும். பாருங்களேன், ஐஸ்கிரீம் இப்போவே எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம நல்லாவே நம்ம பீட் பண்ணியாச்சு. பார்க்கவே இப்போ உடனே சாப்பிட்ணும் போல தான் இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி பவுலில் நான் தனித்தனியாக நான் செட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் பிள்ளைங்களுக்கெலாம் ஆளுக்கு ஒன்று கொடுக்கறதுக்காக வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பவுல் நான் எடுத்திருக்கேன். இதில் எல்லாத்துலேயும் நம்ம செட் பண்ணிடலாம். இது நைட்டு ஃபுல்லாகவே நமக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த ஐஸ்கிரீம் செட் ஆகி அவ்வளோ சூப்பராக இருக்கும். உண்மையிலே கடையிலலாம் வாங்கி சாப்பிட போகும்போது என்ன ஒரு டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 கிலோ தான் நான் க்ரீம் எடுத்திருந்தேன். அதிலே நமக்கு எவ்வளோ ஐஸ்கிரீம் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இது மட்டும் இல்லை, இன்னும் 2 பவுல்லையும் நான் ஊற்றி நான் செட் பண்ண போகிறேன். என்ன டைம் செஞ்சிட்ருக்கேன்னா இப்போ டைம் நைட்டு 10:30 மணி ஆகுது. 10:30 மணிக்கு நான் ஐஸ்கிரீம் செஞ்சிட்ருக்கேன். நைட்டு செஞ்சு வச்சா தான் காலையில் பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நைட்டில் நான் செஞ்சு செட் பண்ண விட்டுட்டேன். இப்போ எல்லாத்தையுமே நான் மூடி இதை ஃப்ரிட்ஜில் நைட்டு ஃபுல்லாக வச்சு காலையில் எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுமையாக பார்க்குறதுக்கு நன்றி.